இறைவியுடன் இணைந்து பயணிக்கும் என் நண்பர்கள் அனைவருக்கும் என் அன்பும் வணக்கமும். இறைவி இந்த தளத்தில் என்னோடய லைஃப்பை ஒரு சீரியஸாக நான் கொண்டு வரேங்க. லைஃப்பில் ஒரு நல்ல அப்பா அம்மா எனக்கு வரமாக கிடைச்சாங்க. ரொம்ப சிறப்பாகவே நல்லபடியாகவே என்னை வளர்த்தெடுத்தாங்க. ஆனாலுமே நம்மளுடைய சிறு வயதில் அனுபவங்கள் எதுவும் இல்லாத வயதில் பெற்றோர்கள் சில விஷயங்கள் சொல்லுவாங்க. இந்த இடங்களுக்கு போகாதீங்க, இந்த பழக்க வழக்கங்கள் வேண்டாம், பழகாதீங்க அப்படின்னு. நமக்கு அந்த வயதில் அது தவறாக தோணும். என்னுடைய திருமணத்திற்கு முன்பு வரை என்னுடைய வீட்டில் அன்பும் அறிவும் கருணையும் மட்டுமே ஒரு முழுமையான வாழ்வுக்கு போதுமானது அப்படின்னு சொல்லி வளர்க்கப்பட்ட பெண் நான் ஒரு மாற்றுமுறை மருத்துவர். ஆனால் இது மட்டுமே போதுமானது, இந்த 3 குணங்கள் இருந்தால் மட்டுமே போதுமானது, நம்மளுடைய வாழ்வு சரியாக போயிடும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்த எனக்கு, என்னுடைய எல்லோருடைய வாழ்க்கையிலும் நடக்கிற மாதிரி திருமணம் அப்படிங்கிற ஒரு நிகழ்வு என்னுடைய ஒட்டுமொத்த வாழ்க்கையும் புரட்டி போட்டுச்சுங்க. ஒரு சில இடங்களுக்கு போகும் பொழுது நமக்கு ஒரு சில நிகழ்வுகள் நடக்கும், சில மனிதர்களை பார்ப்போம், அவங்க கூட நட்பு இருக்கும், அல்லது அதை அப்படியே விட்டுருவோம். ஆனால் அதனுடைய தொடர்ச்சியாக நமக்கே தெரியாமல் நமக்கு பல விஷயங்கள் வாழ்க்கையில் நடந்துக்கிட்டே இருக்கும். அதுபோல தான் என்னுடைய திருமணமும் நடந்தது. இவளும் நிறைய நேசிக்கிற மனங்களும் என்னோட இருந்ததுனால நான் இன்றைக்கி உங்ககிட்ட பேசிக்கிட்டு இருக்கிறேன். திருமணமே எனக்கு ஒரு வினோதமாக நடந்ததுங்க. நான் என்னுடைய திருமண உறவாக ஏற்ற நபர் ஜாதின்னு சொல்கிற அந்த விஷயத்தில் வேறு ஒரு ஜாதியையும் வேறு ஒரு மதத்தையும் பின்பற்றுகிற ஒரு மனிதர். உங்கள் எல்லாருக்குமே ஒரு யோசனை ஓடிட்டுருக்கணும், அப்போது லவ் மேரேஜா அப்படின்னு. சத்தியமாக லவ் மேரேஜ் கிடையாதுங்க. திருமணத்திற்கு முந்தைய 1 மாதம் வரை கூட நான் அவரை பார்த்ததில்லை. ஆனாலுமே திருமணம் நடந்தது. எப்படி அப்படின்னா, நான் இப்போ சொன்னேன் இல்லையா, நான் உங்களுக்கு கேட்பதற்கு ஈஸியாக இருக்கலாம். ஒரு சில இடங்களுக்கு போகும்பொழுது நம்மளுடைய வாழ்க்கையவே புரட்டி போடும் அப்படின்னு. அதுதான் என்னுடைய லைஃப்லையும் நடந்தது. நான் ஒரு ஹிந்து மதத்தை பின்பற்றுகிற ஒரு பெண். ஆனால் திருமணத்திற்கு முன்பு நான் சொல்லி தான் திருமணம் செய்தேன். என்னுடைய தாயும் தகப்பனும் என்னுடைய மதத்தையும் என்னுடைய வழிபாட்டு முறைகளையும் புரிதலே இல்லாமல் சடங்காக சொல்லி கொடுத்து என்னை வளர்க்கலை. அதற்குள்ளே உள்ள ஆழமான விஷயங்களையும் அதற்குள்ளே இருக்கும் அறிவுபூர்வமான விஷயங்களையும் சொல்லி வளர்த்ததுனால எனக்கு கொடுக்கப்பட்ட என்னுடைய பெயர் அப்படிங்கிற அடையாளத்தையும் என்னுடைய மதத்தையும் மாற்றிக்கிறதுக்கு எனக்கு விருப்பம் இல்லை. ஆனால் என்றைக்காவது இந்த ஒரு வழிபாட்டு முறையை விட இது ரொம்ப சிறப்பானதுன்னு எனக்கு நான் உணர்ந்தால் நான் அப்போ மதம் மாறுவேன் அப்படின்னு சொல்லி தான் திருமணம் செய்தேன். ஹிந்து திருமணமாகவும் இல்லாமல் கிறிஸ்டியன் திருமணமாகவும் இல்லாமல் ஒரு ஆர்சி சர்ச்சிலேருந்து ஒரு ஃபாதர் தாலி எடுத்து கொடுத்து என்னுடைய திருமணம் நடந்துச்சுங்க. இது ஏன் நடந்தது, எப்படி நடந்தது அப்படின்னா, நான் என்னுடைய 12ஆம் வகுப்பு முடித்த அந்த காலகட்டத்தில் லீவு விடும் பொழுது என்னுடைய நண்பர்களோட ஏதாவது வகுப்பிற்கு போகலாம் அப்படின்னு சொல்லி யோசிக்கும் பொழுது ஒரு தையல் வகுப்பிற்கு போய் அந்த தையல் வகுப்பை நடத்திய ஒரு பெண், அவங்களோட ஒரு நட்பு, அந்த நட்பு அப்படியே வளர்ந்து அதை திருமணம் வரையும் கொண்டு விட்டது. பொதுவாக எனக்கு பகவான் ஓஷோ சொல்லுவாங்க. ஓஷோ தெரியும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு எல்லோருக்குமேவும். எதிர்ப்பிலேயே வாழுங்கள் அப்படிங்கிற ஓஷோவோட புத்தகம் ஒன்று இருக்குங்க. எனக்கு வாசிக்கிற பழக்கம் இருக்கும். ஏன் அப்படின்னா, என்னோடய அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் 2 பேர்த்துக்குமே வாசிக்கிற பழக்கம் இருந்தது. என்னுடைய சிறு வயதில் பாலமித்ரா, ராமகிருஷ்ண விஜயம், சிறுவர் மலர், வாரமலர்னு சொல்லி எனக்கு புத்தகங்கள் நிறைய இருக்கும். அதை பார்த்து வளர்ந்ததுனால எனக்கும் வாசிக்கும் பழக்கம் இருந்தது, இப்போயும் இருக்குது. ஓஷோவினுடைய புத்தகத்தை முதல் முறையாக எடுத்து படித்தப்போ எனக்கு அவ்வளோ ஒரு ஆனந்தம், அவ்வளோ ஒரு அறிவு
அடுத்த கட்டத்துக்கு வந்து போகுது அப்படிங்கிறது மாதிரி அந்த வயதில் எனக்கு அவ்வளோ ஒரு ஆச்சரியமும் ஆனந்தமும். ஏன்னா நான் அதுவரையும் கேட்ட விஷயங்கள் அத்தனையும் உடச்சி லைஃப் வந்து இது கிடையாது, இது வேற அப்படின்னு வந்து சொல்கிற ஒரு ஆழமான நுணுக்கமான விஷயங்களை வந்து நான் அதிலேருந்து கற்றுக்கிட்டேன். அப்போ நான் சொல்லியிருக்கிறேன், எதிர்ப்பிலேயே வாழுங்கள், யாராவது விரும்புவாங்களா? ஆனால் அவர் சொல்கிறாரு பார்த்தீங்களா அப்படின்னு. அதனாலேயோ என்னவோ திருமணத்திற்கு பிந்தைய என் வாழ்வு மொத்தமுமே வந்து எதிர்ப்பிலேயே வாழுங்கள் மாதிரி நான் எதிர்ப்பிலேயே வாழ்ந்துட்டுருக்கேங்க. எப்படி, ஏன் அப்படின்னா அதற்கான பதிவு தான் இது. ஏன் எனக்கு அந்த திருமணம் இப்படி நடந்தது, எதற்காக வந்து என்னுடைய வாழ்வு இப்படி இருக்குது அப்படிங்கிறத வந்து நம்ம அடுத்து பேசலாம். ஏன்னா நிறையா பேசினாலும் உங்களுக்கும் போர் அடிக்கும் இல்லையா? மீண்டும் சந்திப்போம். இறைவியுடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.